எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊறுகாய் பார்க்க போறோம். அதுவும் இந்த தேசிக்காய் ஊறுகாய் பார்க்க போறோம். தேசிக்காய்ன்னு சொல்லுவாங்க, தேசி பழம்னு சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்க இன்னைக்கு அந்த ஊறுகாய் தான் பார்க்க போறோம். இந்த தேசிக்காய் எங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சு நாங்களை விட நிக்குதான், நான் இன்னும் காய் கேல. இது வந்து அந்த தேங்காய் எடுக்க போற இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து கொடுத்து விடுறவா 2 3 தரம் கொடுத்து விட்டு நாங்க ஊறுகாயவே போட்டுட்டோம். அப்பதான் இந்த முறை இந்த வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி செய்யறேன்னா, இப்ப நாங்க 10 தேசிக்காய் எடுத்தோம்டா, தேசி பழம் எடுத்தோம்டா 10 தேசி பழத்தை வந்து புளிஞ்சு விடணும். அதே நேரம் உப்பெல்லாம் நல்ல வடிவா போட்டு மஞ்சளும் போட்டு 2 3 நாளைக்கு நல்லா வடிவா காய விடணும். நல்ல வடிவா காஞ்ச அப்புறம் அந்த அதெல்லாமே வந்து உக்கி நல்லா அழுகி வரையில பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வந்து போட மாட்டாங்க, இந்த வெட்டுத்தூள் அதுகளோட போட மாட்டாங்க. அப்படி போடாமலும் யூஸ் பண்ணுவாங்க. நான் பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டுத்தூள் மற்றும் இந்த வெந்தயம் பெருஞ்சீரது எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைச்சி போட்டா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா உரைப்பு உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் வந்து தயாராகிடும். எல்லாருமே வந்து மரக்கறியோட தான் சாப்பிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நந்திசை பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் ஊறுகாயும் வந்து அந்த காம்போ வந்து நந்திசருக்கு சரியான விருப்பம். உங்களுக்கு ஊறுகாயோட தொட்டு சாப்பிட என்ன விருப்பம் கமெண்ட்ல சொல்லுங்க.